வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி லாட்டரி 529வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று பாக்கியதாராவிற்கு கேரளா லாட்டரி பாக்கியதாராவிற்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் முற்றிலும் தவறாகவே அமைந்துவிட்டது நண்பர்களே. ஆனால் டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் சிக்கிம் டியர் லாட்டரி 6 மணி ப்ரிடிக்ஷன் 3D பாஸ் ஆகியிருக்கு நண்பர்களே நமது கணிப்பில். அதை எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை, எத்தனை பேர் பயன்படுத்தினீர்கள் என்பதும் எனக்கு தெரியாது. இருப்பினும் கணக்கு ஏபிசி சரியாகவே வந்திருக்கிறது நண்பர்களே. இன்றைய ப்ரிடிக்ஷனில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இருந்தது இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டுமே நண்பர்களே. இது சிக்கிம் டியர் லாட்டரி 6 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்பு நண்பர்களே. ரிசல்ட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா 795 நண்பர்களே. இங்கே பாருங்க 295 இங்கே வந்திருக்கா. ஏ போர்டு பாஸு, பி போர்டு பாஸு, சி போர்டு பாஸு. இந்த ஏ போர்டில் 2க்கு பதில் நாம் 7ஐயும் பயன்படுத்தலாம் என்பதுதான் அர்த்தம் நண்பர்களே. நான் ஏன் இங்கு 2 தனியாக எழுதி காட்டுகிறேன் என்றால், டி போர்டுக்கு 0 அல்லது 5 வரலாம் என்பது கணக்கு. ஏ போர்டுக்கு 2ஐயும் பயன்படுத்தலாம், 7ஐயும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதனால் இந்த இடத்துல 3Dக்கு 795 மிக சரியாகவே வந்திருக்கிறது நண்பர்களே. இன்றைய ப்ரிடிக்ஷனில் 3D வெற்றி என் ப்ரிடிக்ஷன் சரியாக வந்தது, இது மட்டுமே நண்பர்களே. சற்றே வருத்தம் தான், கேரளா லாட்டரி முற்றிலும் தவறாக அமைந்தது மிகுந்த வருத்தத்தை தருகிறது நண்பர்களே. எவரேனும் இதை பார்த்து பயன்படுத்தி இருந்தால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. எவராலும் எல்லா நாளும் சரியான ப்ரிடிக்ஷனை கொடுப்பது என்பது கடினமான காரியம் நண்பர்களே. சரி, வாருங்கள் நண்பர்களே, அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் 925, 778 என்று வந்திருக்கிறது நண்பர்களே. இந்த 2 அடுத்தடுத்த ஆட்டங்கள் எங்கேனும் பொருந்தி வந்திருக்கிறதா என்று தேடி பார்த்து கொண்டிருக்கும் போது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஓரிடத்தில் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. அங்கிருந்தே நாம் ப்ரிடிக்ஷனை எடுப்பது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இதில் இந்த விளையாட்டை பொறுத்தவரையிலும் வெற்றி பெறுபவர்கள் சொற்பம், அதாவது ஒரு சிலரே. இதில் தோல்வி தழுபவர்கள் ஏராளமாக இருப்பார்கள் நண்பர்களே. அதனால் கவனத்தோடு விளையாடுங்கள் நண்பர்களே. எதுவாக இருந்தாலும் அளவோடு இருப்பதுதான் நம்மை காப்பாற்றும் நண்பர்களே. கண்மூடித்தனமான விளையாட்டு நம்மை பொருளாதார ரீதியில் நெருக்கடிக்கு தள்ளிவிடும் என்பதுதான் உண்மை. சரி நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு சார்ட்டிற்கு செல்வோம். நண்பர்களே, இது 2024ஆம் வருடத்திற்கான அட்டவணை. இதில் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தில் பாருங்கள் நண்பர்களே. இங்கே பாருங்க 020 528 என்று இருக்கிறது நண்பர்களே. கடைசி 2 ஆட்டங்கள் எப்படி இருந்தது என்றால் 925. இந்த 925 பிசி எண்களான 25ம் இந்த 20ம் ஒரே மாதிரியான எண்கள் தான் நண்பர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது திங்கட்கிழமை பாக்கியதாராவில் விளையாடப்பட்ட எண் 778 நண்பர்களே. இந்த 778ம் இந்த 778 இந்த 78 இந்த 28 ஒரே மாதிரியே இருக்கு நண்பர்களே. ஒரே மாதிரியான எண்கள் தான். அப்போ அதுக்கு கீழே பாருங்க நண்பர்களே, 244ன்னு இருக்கு நண்பர்களே. இந்த 244ல்
பிசி எண்களான 44ஐ நாளை ப்ரிடிக்ஷனுக்கு பிசி எண்களாக எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ பிசி வந்து நாளை பாக்கியதார ஸ்ரீ சக்திக்கு 44, 49, 94, 99 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. இதையே பிசிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். 44, 49, 94, 99 நண்பர்களே. அடுத்தது வந்து நம்ம ஏ போர்டுக்கான நம்பரை பார்க்கலாம் நண்பர்களே. அது ஏ போர்டுக்கு வார பேட்டனை வைத்து பார்க்கும்போது அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை நண்பர்களே. அதனால வந்து தினப்பேட்டன் வாரப்பேட்டன் ரெண்டிலுமே 6ஆம் நம்பரை பயன்படுத்துவது போல் தான் இருக்கிறது நண்பர்களே. இங்கே கடைசியாக விளையாண்ட இது வார சாட்டு 1, 1, 0, 0 இங்கே 6 ஒரு 6 இருக்கிறதுனால ஜோடி ஜோடியாக வந்திருக்கிற காரணத்தினால மீண்டும் ஒரு 6ஆம் நம்பர் இந்த இடத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இங்கே 6 பயன்படுத்தலாம். அப்போ ஏ போர்டு 6 மெயினாக 6ஐ தான் பயன்படுத்த வேண்டும். தவறினால் 1ஆக கூட இருக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த ஏ போர்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஏ போர்டு மட்டும் வச்சு பார்த்தோம்னா இங்கே பாருங்க 7, 8, 9 இந்த இடத்துல 6ஆம் நம்பரை பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா 6, 7, 8, 9 என்ற கணக்கில் வரும் நண்பர்களே. அதனால் ஏ போர்டை பொறுத்த மட்டில் 6 தவறும் பட்சத்தில் ஒன்றை கூட பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. அப்போ ஏ போர்டு 6ஆம் நம்பருக்கு முதல் வாய்ப்பை கொடுங்கள். 2ஆம் வாய்ப்பாக ஒன்றை கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்தது டி போர்டுக்கு என்ன நம்பர் எடுக்கலாம்னா டி போர்டுக்கு ஒரு ரம்மி ரூட்டில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது நண்பர்களே. டி போர்டு கடைசி 4 ஆட்டங்களை மட்டும் வைத்து பார்க்கும்போது 6ஆம் நம்பரை நம்ம ஒன்றாக கருதுவோம் நண்பர்களே. 1, 2, 3, 4 அப்போது 5 இந்த இடத்துக்கு வரலாம் நண்பர்களே. 5 அல்லது 0 இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண் பயன்படுத்தலாம் நண்பர்களே. இந்த இடத்தில் 5 அல்லது 0 வரும்போது ஒரு ரம்மி ரூட் கம்ப்ளீட் ஆகும் நண்பர்களே. இந்த காரணத்தினால் நாம் போர் 4 இலக்கங்களில் முதல் இலக்கமாக நம்ம 0 அல்லது 5ஐயோ பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ 4டிக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா டி போர்டை பொறுத்த மட்டும் 5 அல்லது 0 என்று எடுத்திருக்கிறோம். அப்போ 5, 6, 44, 56, 44, 56, 49, 56, 94, 56, 99 இந்த 4 எண்களையும் நாளை 4D எண்களாக பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இது முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே, ஒரு கணிப்பு தான். உங்கள் கணக்கோடு பொருத்தி பாருங்கள் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் இதையே கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. எப்பொழுதுமே உங்கள் கணக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நண்பர்களே. 2ஆம் பட்சமாக அடுத்தவர்களின் கணக்கை ஃபாலோ செய்வதில் ஒன்றும் தவறு இல்லை. அதே போன்று 3D எண்களுக்கு வந்து 644, 649, 694, 699 இந்த 4 எண்களையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று சிங்கிள் போர்டுகளுக்கு டி போர்டு 5 அல்லது 0, ஏ 6 அல்லது 1, பி 4, 9, சி போர்டும் அதே போன்று 4, 9 தான் வரும் நண்பர்களே. இதுவே ஸ்ரீசக்தி லாட்டரிக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு மேட்ச் செய்து பாருங்கள் நண்பர்களே.
கணிக்கும் முறைகளில் இது ஒரு முறை நண்பர்களே. இது போன்று நிறைய முறைகள் உண்டு. அவை எல்லாம் குறிப்பிட்டேன் என்றால் இன்னும் நிறைய எண்கள் தேவை, பயன்படுத்த வேண்டிய சூழல் வரும் நண்பர்களே. அதனால் நாம் குறைந்த எண்களை பயன்படுத்துவதுதான் எப்போதும் சரி என்று நான் நினைப்பேன். அதிக எண்களை பயன்படுத்தி அதிக பொருளாதாரத்தை இழப்பதைக் காட்டிலும் இன்றில்லாவிட்டால் நாளை என்ற மனநிலை அனைவருக்கும் இருக்கும் பட்சத்தில் நாம் எளிதாக 4D எண்களை விரைவில் பெற்றுவிடலாம் நண்பர்களே. நாம் போட்டி போடுவது 10,000 எண்களில் ஒன்றை தேர்வு செய்வது நண்பர்களே. நாம் இங்கு குறிப்பிடுவது வெறும் 4 எண்கள் மட்டும்தான். மீதி எத்தனை எண்கள் இருக்கிறது? 9,996 எண்கள் மீதம் இருக்கிறது நண்பர்களே. கணிப்பை பொறுத்தவரை யாராலும் துல்லியமாக இதுதான் வரும் என்று எவராலும் சொல்ல முடியாது நண்பர்களே. கணிப்பு என்பது எல்லோரும் கொடுப்பது ஒரு யூகம்தான் நண்பர்களே. அப்படி எவரேனும் பணத்தை கொடுத்தால் சரியான எண்களை தருகிறேன் என்று சொல்வது முற்றிலும் முழுக்க மோசடிதான் நண்பர்களே. அதில் எந்த உண்மையும் இல்லை. இது முழுக்க ஒரு அதிர்ஷ்ட விளையாட்டு என்பதால் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் பட்சத்தில் நாம் கண்மூடித்தனமாக எந்த எண்ணை பயன்படுத்தினாலும் கூட வந்துவிடும் நண்பர்களே. அதுதான் உண்மை. இது முழுக்க அதிர்ஷ்டத்தை சார்ந்தது. பிடிக்ஷன் என்பது அதற்காக நாம் கண்மூடித்தனமாக எந்த எண்ணையும் நாம் எல்லா எண்களையும் தேர்வு செய்ய இயலாத நண்பர்களே. அட்டவணை கடந்த காலங்களில் விளையாண்ட ஆட்டங்கள் முறைகளை பார்க்கும்போது இந்த எண்களுக்கு வாய்ப்பு உள்ளது என்று கூறுவதுதான் இந்த பிடிக்ஷனின் நோக்கம். சரி நண்பர்களே, மீண்டும் புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரி பிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.